ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்கு இப்போ வந்து நீங்க பணம் சொல்றீங்கல்ல, பணம் வந்து நிறைய வரணும் அப்படின்னா இவ்வளவுதாங்க சீக்ரெட் இவ்வளவுதாங்க. அல்டிமேட் கோல் நோக்கி நீங்க டிராவல் பண்ணும்பொழுது பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அட் ப்ரெசென்ட்ல நமக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்ல, நமக்கு வந்து ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம்ல, அங்க ஃபோக்கஸை முழுசா கொடுத்துருவோம். பிகாஸ் இது சார்ட் அவுட் ஆகணும்ல, இது ஆனாதானே நான் அடுத்த கட்டம் மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லாக் எங்கே போயிடும், அந்த பர்சனலாக கரண்ட்டில் நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் மாட்டிக்குவீங்க. அப்போ எனர்ஜி கம்ப்ளீட்டாக டைவர்ட் ஆகிடும். இதுக்குள்ளே நீங்கள் மாட்டிடுவீங்க. இதை சார்ட் அவுட் பண்ணுறதுல இது ஆக்சுவலி பிரச்சனையான விஷயம் தானே. அப்போ பிரச்சனை, ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த கமிட்மெண்ட்டு, அப்போ உங்களோட மைண்டு ஃபுல்லாக எப்படி இருக்கும், இந்த தாட்டு தான் அதிகமாக ப்ராசஸ் ஆகும். ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ராக் நோக்கி நீங்கள் போகிறதுக்கு உங்கள் மைண்டை நீங்கள் தயார்படுத்த கூட முடியாது. ஆக்சுவலி அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிடும்ன்றது சிம்பிள் லாஜிக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாமல் உள்ளே இருக்கக்கூடிய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஃபியர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களை லாக் பண்ணி விட்டுரும். நிறைய பேர் லைஃப்பில் ஃபெயிலியரை சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது. உங்களோட மொத்த எனர்ஜியும் அங்கே போயிடுங்க. அடுத்து நீங்கள் எழுந்திருக்கவே முடியாது. அந்த மந்த் கடந்தால் போதும், அந்த நாளை கடந்தால் போதுன்ற மைண்ட் செட்டப்பில் நீங்கள் ட்ராவல் ஆவீங்க. அந்த ட்ராவலே தப்புன்ற நான். ஸோ அங்கே ஒரு முக்கியமான ஒரு சூட்சம் இருக்குங்க. உங்கள் லைஃப்பை முழுசாக மாற்றுறதுக்கு அங்கே ஒரு சூட்சம் இருக்குது. அதை என்ன பண்ணணும், பிகாஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ், அந்த பாஸ்ட் டேட்டாஸ் முதல்ல நீங்கள் உடைக்கணுங்க. பிகாஸ் அது வந்து நம்மளை ஈஸியாக நம்ம மூவ் பண்ண விடாது. நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில் நம்ம பார்த்த விஷயங்கள் நமக்குள்ளே பேக்கப்பாக இருக்கும். அந்த விஷயம் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து லாக் பண்ண தான் ட்ரை பண்ணும். நம்ம எவ்வளவோ நம்மளும் கூட எத்தனையோ வீடியோஸ் இது போல் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கை இதில் மாறிடாதா, அதில் மாறிடாதா, யாரோ சொல்கிறதுனா நம்ம கேட்குறோம். இவங்க சொல்கிறத கேட்டால் மாறிடாதா, அவங்க சொன்ன கேட்டால் மாறிடாதா, எவ்வளோ இடத்துல பணம் கட்டி நீங்கள் பணம் படிப்பீங்க, பயிற்சி எடுத்துக்குவீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. எப்படியாவது எதையாவது சேஞ்ச் பண்ணிட மாட்டோமா? அந்த கரெக்டான விஷயத்த அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. அந்த இது தெரியாதனால என்ன பண்ணுறீங்க, கரெக்டான அந்த டைரக்ஷன் என்ன, அந்த பிளாக்ஸை கிளியர் அவுட் பண்ணுறது அப்படின்றதான் இங்கே சாப்டர். எல்லாருக்கும் ஆசை தான் நல்ல வாழ்க்கை வாழணும், பெருசாக வாழணும்னு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்கன்றதான் பிரச்சனைங்க. ஸோ நீங்கள் அதுக்கான முயற்சியை சரியான முறையில் எடுக்கணும். அந்த முயற்சியை சரியான முயற்சி எடுக்கிறேன்ற பேரில் நீங்கள் தவறாக போயிடுறீங்க. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு அவ்வளோ அர்ஜென்ட், அந்த சிச்சுவேஷன் எப்படியாவது கடக்கணுன்ற அந்த அர்ஜென்ட்டில் ஏதாவது எப்படியாவது மாறினா, எப்படியெல்லாம் மாறாதுங்க. இப்படி தான் ஒரு கணக்கு இருக்குது. எப்படியாவது எப்படி மாறும், எப்படியாவது போனால் ஊர் போய் சேர்ந்துடலாமா, பஸ்ஸில் ஏறுறீங்க, இந்த ரூட்டில் இப்படி போனால் தானே நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். எஸ் ஆர் நோ? எப்படியாவது போகலான்னா எப்படியாவது எப்படி போக முடியும், அப்போலாம் போக முடியாது. இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, இப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு அதுக்குன்னு ஒரு சிஸ்டமைஸ்டாக சில விஷயங்கள் இருக்குது. அதை நாங்கள் அப்படி பண்ணால் தான் அந்த ரூட்டை நோக்கி அங்கே போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போக முடியும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க இங்கே இருக்கிற சீக்ரெட் வந்து சிம்பிள். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடுவீங்க. புரியாத போது பிரச்சனையோட திரும்ப ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான். சுவிட்சு போட்டால் லைட் எரிஞ்சிடும். சுவிட்சை போடணும்ல, அதுக்கே கஷ்டம்னா என்ன பண்ண முடியும்? போடுறதுக்கு முன்னாடியே வருமா வராதா, எரியுமா எரியாதா, கரண்ட் ஒரு வேளை ஷாக்கெட்டில் என்ன பண்ணுறது, இவ்வளோ குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா வெளிச்சத்தை எப்படி பார்ப்பீங்க? இருட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டி வரும். ஓகே, வெளிச்சத்தை பார்க்கணுன்னா சுவிட்சை போடணுங்க. சுவிட்சை போடுங்க, கண்டிப்பாக வெளிச்சம் இருக்கும். ஓகே, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகிடும். நன்றி.